தமிழகத்தினுடைய முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சட்டப்பேரவை செயலாளராக இருந்த சீனிவாசன் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவை செயலாளரா முதல் முறையாக ஒரு பெண் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், திருமதி சாந்தி அவங்களுடைய பின்னணி பற்றி சொல்லுங்க. சாந்தி கடந்த மார்ச் மாதம் தான் தமிழக சட்டப்பேரவையினுடைய சிறப்பு செயலாளராக பதவி உயர்வு பெற்றார். அவர் ஜூலை மாதம் வரை அவருக்கு பணி வாய்ப்பு என்பது இருந்தது. மேலும் ஓராண்டுகள் நீடிக்கப்பட்டு தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராகத்தான் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவை நடவடிக்கையில ஏற்கனவே முன் அனுபவம் வாய்ந்தவர். பல்வேறு விதமான சட்டப்பேரவையினுடைய தொடர் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து சட்டப்பேரவையினுடைய தொடர் நடவடிக்கையின் காரணமாக சட்டப்பேரவையினுடைய சிறப்பு செயலாளராகவே ஏற்கனவே பதவி உயர்வு பெற்றிருக்கின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்கும்போது சட்டப்பேரவையுடைய செயலாளருடைய பணி என்பது அதிமுக, அதாவது ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும், இதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் பேரவையில் எழும்போது அந்த நேரத்தில் சபாநாயகர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு தகுந்தது போல சட்டப்பேரவையுடைய செயலாளருடைய பங்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். சட்டசபையில ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிக்கிடையே அமளித்து மொழியெல்லாம் நடக்கும் போதெல்லாம் சபாநாயகருக்கு அவை விதிக்கு எடுத்துரைக்கக்கூடிய நடவடிக்கையில செயலாளர் ஈடுபடுவார். அதன் அடிப்படையில் தான் சபாநாயகர் அப்போது உடனடியாக முடிவெடுத்து அவையுடைய குறிப்புகள், அவையுடைய விதிகள் என்ன சொல்கிறது அப்படிங்கறதெல்லாம் கேட்டறிந்து உடனுக்குடன் முடிவெடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நடவடிக்கையிலும், அதே நேரத்துல ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில சட்டப்பேரவையுடைய நடவடிக்கைகளை ஒரு நடுநிலையோடு செயல்படுவதற்குண்டான நடவடிக்கையாக சபாநாயகர் எவ்வாறு ஈடுபட வேண்டும், அவை நடவடிக்கைகளை தாண்டி அவையினுடைய விதிகளை மேற்கோள் காட்டி பல்வேறு விதமான குறிப்புகள் எல்லாம் சட்டப்பேரவை செயலாளர் சபாநாயகர் எடுத்துரைப்பார். அந்த வகையில பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் தமிழக சட்டப்பேரவையினுடைய தொடர் நடவடிக்கையில சட்டப்பேரவை செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாந்தி அவர்களுடைய பங்கு மிக பெரிய பங்காக இருக்கும். அந்த வகையில தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். பொறுப்பேற்று சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி என்பவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இது முதல் பெண் சட்டப்பேரவை செயலர் அப்படிங்கறது சொல்லப்படுது. விவரத்தை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட நாம கேட்டோம். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.